இந்த தேர்வுக்கு எப்படி தயாராகணும்ன்றது நமக்கு தெரியும். மாச கணக்குல தயாராகிட்டு வந்தா சென்டர் இல்ல. ஹால் ஹால் டிக்கெட் வச்சிருக்கவங்களுக்கு சென்டர் இல்ல. சென்டர் வச்சிருக்கவங்களுக்கு எங்க சென்டர்னு தெரியாது. ஒரு சென்டர்ல 1000 பேர், ஒரு சென்டர்ல ஒருத்தர். இங்க போராடிட்டு இருக்க நேரத்திலேயே அங்க பல பேர் மதுரை மாதிரி இடத்துல எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக என்ன நடக்குது? முற்றிலுமான நிர்வாக சீர்கேடு என்பது இன்னைக்கு தெரிந்து. நான் ஒரே ஒரு கேள்வி முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் கேட்கிறேன். இளைஞர்களுக்கு பாதுகாப்பா இருக்க நேற்று மாநாடு நடத்துறீங்களே, கூப்பிட்டு கோஷம் போடுறது ஒண்ணு இளைஞர்களுக்கு உதவி செய்வதில்லை. அந்த இளைஞர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு என்ன வேணுமோ அதுக்கு வழி செய்யுங்க. 5 லட்சம் பேரை கூப்பிட்டு மாநாடு நடத்துறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஒரு 9,000 பேருக்கு ஒழுங்கா ஒரு பாடம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு அரசு வேலையை எதிர்நோக்கி கனவோடு இருந்த எளிய சகோதர சகோதரிகளின் கனவுகள் நசுக்கப்பட்டதை நான் இன்னைக்கு பார்த்தேன். என்னங்க நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? உங்களுக்கு எல்லாம் மாநாடு போட்டு இளைஞர்களை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. அவர்களுக்கு வேண்டது மாநாடு கோஷம் இல்லைங்க. அவர்களுக்கு வேண்டியது வேலை வாய்ப்பு, சரியான திட்டமிடலோட உள்ள குரூப் 2 குரூப் 2A பரீட்சை. ஆக எப்ப நடக்கும் தெரியாது. டெக்னிக்கல் ஃபால்ட்டா என்னங்க இது? டெக்னிக்கல் ஃபால்ட். ஒரு டெக்னாலஜியை கூட ஒழுங்கா பயன்படுத்த தெரியல. இல்ல துணை முதலமைச்சர் இளைஞர்களுக்கு பாதுகாவலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமையே இல்லை. அவங்களுக்கு எல்லாம் இழப்பீடு கொடுக்கணும். எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. மன்னிப்பு கேட்கணும். என்ன கேட்டா முதலமைச்சர் இவங்க எல்லாத்தையும் ரோட்ல நிக்க வச்சதுக்கு. அது மட்டுமல்ல, மறுபரீட்சை தேர்வு எழுதும் போது அவங்களுக்கு திட்டமிட்டு அவர்களுக்கு ஏற்கனவே அவங்க செலவு செய்திருப்பாங்க. அதற்கான ஈடு இழப்பீட்டு தொகையை கொடுத்து அவங்களுக்கான தேர்வை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பது எனது கருத்து.